Hi everyone, welcome to Gate Acharya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Oil India. Oil India is one of the company which comes under PSG in Maharatna segmentல இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட பாத்துட்டீங்கன்னா போஸ்ட் யாருக்குன்னா கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி இந்த மூணுல இருக்க கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குமே போஸ்ட் வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. எலிஜிபிள் பாத்துட்டீங்கன்னா எனி யூஜி ஆர் பிஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வேகன்சி வந்து மோஸ்ட்லி ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பாத்துட்டீங்கன்னா 26th செப்டம்பர், ஆகஸ்ட் 26ல இருந்தே ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் ஆயில் இந்தியா, இது அவங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்க அட்வர்டைஸ்மெண்ட். இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி இந்த மூணுக்குமே பாத்துட்டீங்கன்னா போஸ்டிங் இப்ப வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. போஸ்டிங் மோஸ்ட்லி பாத்துட்டீங்கன்னா அசாம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா இங்க போஸ்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, இதே பிளேஸ் தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்திருக்கீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இதுக்கு ஓப்பன்ல இருக்கு. 3 போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. யூஆருக்கு ஒன்று, எஸ்சிக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 80,000ல இருந்து 2,20,000 வரையுமே கொடுத்துருக்காங்க. நல்ல பே ஸ்கேல் இதுக்கு இருக்கு. அண்ட் இதோட எலிஜிபிள் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி, லைக் எந்த கிராஜுவேட் டிகிரிஸ் வேணா நீங்க வாங்கியிருக்கலாம் இன்ஜினியரிங்ல. மினிமம் அந்த 4 years 65% கட் ஆஃபோட அண்ட் 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ப்ரொடக்ஷன் இதுலயே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், டெக்னாலஜி இந்த 2 இதுலயுமே நீங்க பிஜி பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்க இதுல எலிஜிபிள் தான் ஆவீங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் இது யாருக்கு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் கெமிக்கலுக்காக. இதுல பாத்தீங்கன்னா 6 போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. யூஆருக்கு 2, ஓபிசி கேட்டகரி 1, எஸ்சி 1, எஸ்டி 1 அண்ட் இடபிள்யூக்கு 1. ஸோ இதோட பே ஸ்கேல் பாத்துட்டீங்கன்னா 60,000ல இருந்து 1,80,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கிரைடேரியா பாத்துட்டீங்கன்னா இப்போ பிஜி வந்து கெமிஸ்ட்ரி பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அப்படி இல்லைனாலுமே பிசிக்ஸ் இல்ல மேத்தமெட்டிக்ஸ் இந்த இதுல கிராஜுவேஷன் இது பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் தான். அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 29-30, லைக் 20 யூஆர்இடபிள்யூசிக்கு 29, ஓபிசிக்கு 30, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 34. இந்த ஏஜ் லிமிட்ல தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்துட்டீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கே தான். ரெண்டுமே ஒரே இதுதான். இது வெறும் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் பிஜி வந்து கெமிக்கல் இதுல மட்டுமே பண்ணியிருந்தா ஓகே. ஆனா இதுல பாத்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங்காவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பாத்துட்டீங்கன்னா 6 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. இதோட பே ஸ்கேலும் 60,000ல இருந்து 1,80,000 சேம் அதே ரவுண்ட்ல தான் இருக்கு உங்களுக்கு. அண்ட் இதுல பாத்துட்டீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் இதோட குவாலிஃபிகேஷன். அண்ட் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவில். எல்லாருமே மோஸ்ட்லி சிவிலுக்காக வேகன்சி இல்லாமே இல்லை. 5 வேகன்சி வந்து ஓப்பன்ல இருக்கு. இதுலயும் பாத்துட்டீங்கன்னா பே ஸ்கேல் 60,000ல இருந்து 1,80,000 வரை தராங்க. இதுக்கும் நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாதிரி இருக்கும் எலிஜிபிள் கிரைடேரியா. அண்ட் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இதுக்கு பாத்துட்டீங்கன்னா சேம் அதே சேலரி தான் 60,000ல இருந்து 1,80,000. ஓப்பனிங் போஸ்ட் பாத்தீங்கன்னா 6 வேகன்சி அவைலபிள் போட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு எலக்ட்ரிக்கல் இசிஇ படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது எல்லாமே வந்து ஓகே அவங்க எடுத்துப்பாங்க, கன்சிடர் பண்ணிக்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்துட்டீங்கன்னா பெட்ரோலியம், இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. பே ஸ்கேல் சேம் 60,000ல இருந்து 1,80,000. இதுல பாத்துட்டீங்கன்னா நீங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்க மாதிரி இருக்கும். இது இன்ஜினியரிங் சைடு. இதுக்கு அடுத்து பாத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், ஈவன் அக்கௌண்ட்ஸ்லயுமே அவங்க வந்து வேகன்சி ஓப்பன் கொடுத்துருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், சீனியர் இன்டர்னல் ஆடிட்டர் 5 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. 60,000ல இருந்து 1,80,000 தான் உங்களோட பே ஸ்கேலா இருக்கும். அசோசியேட் மெம்பர் ஐசிஏஐ, ஐசிஎம்ஏஐ இதுல வந்து நீங்க அசோசியேட் மெம்பர் ஆஃப் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் எலிஜிபிள் கிரைடேரியாவே. அண்ட் ஐடிக்கும் ஓப்பன்ல இருக்கு. 3 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. சேலரி சேம் 60ல இருந்து 1,80,000 வரை கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்துட்டீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஐடி இன்ஜினியரிங்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வேகன்சி சீனியர் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் 35, ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி. 35 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. சேலரி பாத்துட்டீங்கன்னா 60,000ல இருந்து 1,80,000 வரையும் தராங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா லைக் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல், பவர், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ், மைனிங், மெரைன், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ஸ் இதுல இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்க டிசிப்ளின்ல வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி ஒரு போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. 60,000 இருந்து 1,80,000 வரை சேலரி தான் இருக்கும் உங்களுக்கு. பேச்சுலர் டிகிரி இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கணும். அது இல்லைன்னா ஃபயர் இன்ஜினியரிங்ஸ்ல வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். இதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்துட்டீங்கன்னா பப்ளிக் அஃபேர்ஸ் சீனியர் ஆஃபீஸரா இருக்கும் உங்களுக்கு. இதுல 2 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. 60 இருந்து 1,80,000 தான் சேலரி பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்துட்டீங்கன்னா நீங்க பிஜி டிகிரி வந்து சோஷியல் ஒர்க் இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்துட்டீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் ஹெச்எஸ்சி. இதுல ஒரு வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. இதோட எலிஜிபிலிட்டி பாத்துட்டீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி இன் என்விரான்மெண்டல், ஸோ நீங்க இன்ஜினியரிங் வந்து என்விரான்மெண்டல் இதுல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்சில முடிச்சிருக்கணும். HSE is nothing health safety environment. இந்த இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் பேச்சுலர் டிகிரி இன் எனி பிரான்ச் இன் இன்ஜினியரிங் அப்படி வித் மாஸ்டர் டிகிரி ஆஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலுமே கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் மட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்கனாலுமே ஓகே தான். நெக்ஸ்ட் போஸ்டிங் பாத்துட்டீங்கன்னா ஜியோ பிசிக்ஸ் சீனியர் ஆஃபீஸர் 4 போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. சேலரி பாத்துட்டீங்கன்னா 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்துட்டீங்கன்னா பிஜி இன் ஜியோ பிசிக்ஸ் அப்படி இல்லைன்னா அப்ளைட் ஜியோ பிசிக்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியோ பிசிக்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வேகன்சி பாத்துட்டீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் இன் ஜியாலஜி. இதுக்கு பாத்துட்டீங்கன்னா 3 ஓப்பனிங் இருக்கு உங்களுக்கு. ஸோ சேலரி பேக்கேஜ் 60,000 இருந்து 1,80,000 வரையும் கொடுத்திருப்பாங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்துட்டீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஜி வந்து நீங்க ஜியாலஜில வந்து பண்ணிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்துட்டீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் லீகல் லேண்ட். இது பாத்துட்டீங்கன்னா லைக் 5 வேகன்சி ஓப்பன்ல கொடுத்திருக்காங்க. 60,000 இருந்து 1,80,000 வரை சேலரி. LLB வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங் சீனியர் ஆஃபீஸர் இன் HR 3 போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. சேலரி பாத்துட்டீங்கன்னா 60,000 இருந்து 1,80,000 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க MBA வந்து ஸ்பெஷலைசேஷனா HR, HRD, HRM மேனேஜ்மெண்ட் இதுல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலும் குவாலிஃபை பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிஜி வந்து பண்ணிருக்கணும் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் லேபர் வெல்ஃபேர் இதுல வந்து நீங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே மினிமம் 2 இயர்ஸ் வந்து பிஜி ஃபுல் டைமா நீங்க வந்து டிப்ளமோ இன் PM, IR, லேபர் வெல்ஃபேர் இதுல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலுமே கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆர் PGDM, MBA specialized in HR from IIM இதுல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வேல்யூ பண்ணிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டிக்காக ஒரு போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. 60,000 இருந்து 1,80,000 வரை சேலரி தராங்க. லைக் நீங்க 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண எனி UG டிகிரி எலிஜிபிள் ஃபார் திஸ். அது இல்லாம 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க பண்ணிருக்கணும். அண்ட் சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. 60,000 இருந்து 1,80,000 வரை சேலரி தராங்க. இதோட பாத்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர் ஆஃப் ICSIல நீங்க இருக்கணும் கம்பெனி செக்ரட்டரியா. அண்ட் நெக்ஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் 9 வேகன்சி ஓப்பன்ல இருக்கு. 60,000 இருந்து 1,80,000 வரை சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க EC டிகிரி ETE இது வந்து நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைனாலுமே எலக்ட்ரிக்கல், ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதுல நீங்க வந்து உங்க UG கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலுமே டோட்டலா 97 வேகன்சி வந்து Dல ஓப்பன்ல இருக்கு. அண்ட் C கேட்டகரி வந்துட்டீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி ஒரு போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. 50,000 இருந்து 1,60,000 வரை சேலரி தராங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்துட்டீங்கன்னா நீங்க டிப்ளமோ டிகிரி வந்து செக்ரட்டரியல் பிராக்டிஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா மாடர்ன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரியல் பிராக்டிஸ் ஆர் எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ஆர் ஈக்குவலன்ட் வித் திஸ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுல வந்து உங்க குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ஹேவ் a 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலேட்டட் ஃபீல்டு. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்காக ஒரு போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. 50,000 இருந்து 1,60,000 வரையும் பே ஸ்கேல் ப்ரொவைட் பண்றாங்க. பிஜி வந்து ஹிந்தில நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ரிலேட்டட் ஃபீல்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட வேகன்சி. கேட்டகரி சில பாத்தீங்கன்னா 2 வேகன்சி இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜெனரல் நோட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்துட்டீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரிங் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அவங்க வந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்களே. அவங்களுக்கு வந்து என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கணுங்கிறது ரொம்ப டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க போக போற ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. இதே தான் பாத்துட்டீங்கன்னா செக்யூரிட்டிக்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பாத்துட்டீங்கன்னா செக்ரட்டரிக்கு அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கும் டீடைல்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் தென் திஸ்
இதுக்கப்புறம் வரது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கும். பே ஸ்கேல் ரொம்ப டீடைல்டா அந்த கேட்டகரி வைஸே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ரெஸ்பெக்டிவ்லி 1,50,000, 1,20,000, 90,000 இது ரெஸ்பெக்டிவா உங்களுக்கு வந்து கிரேட் பிரிச்சு உங்களுக்கு வந்து அமௌண்ட்மெண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்துட்டீங்கன்னா ஜென்ரலும் ஓபிசியும் பாத்துட்டீங்கன்னா 500+ டேக்ஸ் அப்ளிகேஷன் டேக்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம SC, ST, PWD, EWX, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்குலாம் எந்த சர்வீஸ் லைக் எந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அண்ட் டெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா phase 1க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். phase 2 பார்த்துட்டீங்கன்னா PA பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்துட்டீங்கன்னா பர்சன்டேஜும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. வெயிட்டேஜ் வந்து இதில் 85, இதில் 15 பிரிச்சிருப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hours 30 minutes வந்து டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் phase 1ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா phase 2க்கு நெக்ஸ்ட் கால் லெட்டர் உங்களுக்கு வரும். அண்ட் இதோட இது பார்த்துட்டீங்கன்னா phase 1க்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் phase 2 பார்த்துட்டீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்குமே 100 மார்க் ஈக்குவலா கொடுத்துருப்பாங்க. வெயிட்டேஜ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் CBTக்கு மட்டும் தான் 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்துட்டீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா சேம் அதே தான். உங்களுக்கு இதுலயும் பார்த்துட்டீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து 100% வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. சேம் 1 hour 30 minutes தான் எல்லா எக்ஸாம்க்குமே டைம். அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து சரண்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும் போதே வந்துட்டு என்னென்ன இருக்கணும், என்னென்ன வச்சிருக்கணும், கையில வச்சிருக்கணுங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா இதுல கொடுத்துருப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்னா, உங்களோட போட்டோஸ்னா எவ்வளவு கேபிஸ்ல உங்க போட்டோஸ் இருக்கணும், என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க கையில வச்சிருக்கணும், எல்லாமே வந்து டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹவு டு அப்ளை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26th August 3 மணில இருந்து ஆரம்பிச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்துட்டீங்கன்னா 26th September நைட்டு 12 மணி வரையும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன் ஆகுதோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் CBT டெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா November 1st வந்து டென்டேட்டிவ் டேட்டா கொடுத்துருக்காங்க. மேபி அது சேஞ்ச் ஆகலாம், இனி அது கன்ஃபர்மேஷன் பண்ணல. உங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த டெஸ்டோட டேட்டுமே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. கரண்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வேகன்சி வித் குட் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலும் வந்து ஒரு நல்ல பே ஸ்கேலாக கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைட்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் போகிறவங்களுக்கும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் இது எல்லாமே லைக் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துருந்தா உங்களுக்கு இங்கே வைக்கிற டெஸ்ட்ஸுமே பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி மற்ற எக்ஸாம்க்கான ஆப்டிடியூட் ரீசனிங்கான கோச்சிங்ஸ் இதெல்லாமே வேணும்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவ்ல எங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.